வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் துபாயில் சைனா சிவில் கான்ட்ராக்டிங் கம்பெனியோட ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவில் ரிலேட்டடான வேக்கன்சியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும்னா நான் பண்ணியிருக்க பழைய வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துபாயில் சிவில் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வேக்கன்சி தெரியும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக சைட் அட்மினியும் 3 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். துபாய் அட்ரஸும் அபுதாபி அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் அட்மினியும் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு. சைட் இன்ஜினியரு 5 பேர் தேவைப்படுறாங்க. 5 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சைனா சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 9 to 13 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது பிடெக் இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ப்ராஜெக்ட் பிஎம்மு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அபுதாபி அட்ரஸும் துபாய் ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு. 2 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண பர்சனாக இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான QS இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட டீட்டெயிலான பாஸ்போர்ட்டு, ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை இருக்கும். 2 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி. டெக்னிக்கல்
மேனேஜரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் டெக்னிக்கல் மேனேஜராக ஒர்க் பண்ண பர்சன் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் டெக்னிக்கல் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். துபாய் அட்ரஸும் அபுதாபி அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான டெக்னிக்கல் மேனேஜரே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டெம்ப்ரவரி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் பிரிட்ஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டெம்ப்ரவரி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரு 2 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் டெம்ப்ரவரி டிராஃபிக் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ட்ராப்மேனு சிவில் அல்லது ரோடு பிரிட்ஜ் டிராஃபிக் டெம்ப்ரவரி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் எக்யூப்மெண்ட். இதில் ட்ராப்மேனாக குவாலிஃபை பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். 7 ட்ராப்மேனு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆட்டோகாரில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண பர்சன் இம்பார்ட்டண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண பர்சன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ட்ராப்மேனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. 7 ட்ராப்மேனு தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராப்மேனு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு யுட்டிலிட்டி மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸு மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான இன்ஜினியர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை உங்களோட டீட்டெயிலை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லாஜிஸ்டிக் கோஆர்டினேட்டரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. சைனா சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும். லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு காஸ்ட் கண்ட்ரோலரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேம் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர்டிஏ ப்ராஜெக்டில் காஸ்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான காஸ்ட் கண்ட்ரோலரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட டீட்டெயிலான ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு 1 நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் துபாய் அண்ட் அபுதாபி அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் கீப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாபு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அபுதாபி அட்ரஸும் துபாய் அட்ரஸும் இருக்குது. நியராக இருக்க ஸ்டோர் கீப்பரு நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு இவங்க ஹெட் ஆஃபீஸில் ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை ஃபாராக இருக்கீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் மேனேஜரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண மேனேஜர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமராக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிளானிங் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர்டிஏ ப்ராஜெக்ட் அல்லது பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்லேயும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு QC இன்ஜினியரு 4 நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண QC இன்ஜினியர் செலக்ட் பண்ணுவாங்க. சேல்ரி ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பிரிட்ஜ் அண்ட் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் QC இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண பர்சன் செலக்ட் பண்ணுவாங்க. சேல்ரி ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு QC இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சைனா சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோடு அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் QC இன்ஜினியராக ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேப் டெக்னீஷியனு 2 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சேம் கம்பெனி. எனி டிகிரி முடிச்சிருக்கணும். டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லேப் டெக்னீஷியனாக. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு. பிரிட்ஜ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான லேப் டெக்னீஷியனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்கள் ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணிக்க அட்ரஸில் டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு
மெட்டீரியல் இன்ஸ்பெக்டரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூ ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும். மெட்டீரியல் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் சர்வேயரு. 5 numbers தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண லேண்ட் சர்வேயரே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். லேண்ட் சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிரிட்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ஹெச்எஸ் இன்ஜினியரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓஷோ அண்டு நெபோஸ் போன்ற சேஃப்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 9 to 11 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும். சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் லேண்ட் சர்வேயர் இன்ஜினியரு 1 நம்பர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சேம் கம்பெனி. பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சீனியர் லேண்ட் சர்வேயராக ஒர்க் பண்ண பர்சன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 years ஆர்டிஏ ப்ராஜெக்ட்லேயும் சீனியர் சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு, சேஃப்டி ஆஃபீஸரு 6 பேர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஓஷோ அண்டு நெபோஸ் போன்ற சேஃப்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு. சேஃப்டி ஆஃபீஸராகவும் இல்லை ஹெச்எஸ் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ண பர்சன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷனு ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு 2 numbers தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ராஜெக்டில் மெயின் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ண டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 years டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் கியூசி இன்ஜினியரு 1 நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு. சீனியர் கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அசிஸ்டன்ட் கியூகேசி இன்ஜினியரு 2 நம்பர் தேவைப்படுறாங்க. ஜாபு துபாயில். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் அல்லது QS ஜாப் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் டெக்னிக்கல் இன்ஜினியரு 1 நம்பர் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 to 9 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும். சீனியர் டெக்னிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர்டிஏ ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாபு ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்ஜினியர் 4 engineers தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான இன்ஜினியர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த எலக்ட்ரிக்கல் சிவில் இன்ஜினியர்ஸு, பிரிட்ஜ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட் ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் இதில் ட்ரை பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக இதில் வாண்டட் இருக்குது. இவங்களுக்கு துபாயில் ஜாப் நிறையா இருக்குது. அதனால் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதுன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.